அவளுடைய பாடத்திலே அந்த ஸ்கிரீன் ஒவ்வொரு ஸ்கிரீன் வந்தீங்களா? اه طيب بس. இல்ல உணவு இன்னும் லெசன் வரல, ஸ்கிரீன் ஷேர் ஆகல. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عبدا إذا صلى. திருப்பி ஒதுங்க. عبدا இ إذا இ صلى. ஐ நல்ல إذا சொன்னேன். எஸ் இ இந்த ஈய கொஞ்சம் அபுதன் அந்த இன் என்று சொன்னதுக்கு பின்னால தெளிவான உச்சரிப்பு கொண்டு வரணும். ஈ சொல்றீங்க சரி, அந்த ஈ தெளிவு தான் போதாது, வெளிப்படையா வாரது. ஓகே ஓகே சார். عبدا إذا صلى. மாஷா அல்லாஹ். இப்ப திருப்பி போதுங்க அதே போல. إن شاء الله. عبدا إذا صلى. ம் ரெண்டாவது بل عرض بعد ذلك ப அல்ல பே 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 بعد ப அல்ல பே 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 தே. بعد குட். بل عرض بعد ذلك دهاها. திருப்பி போதுங்க. والأرض بعد ذلك دهاها. இன்னும் கொஞ்சம் தூக்கணும். ஹ دهاها. திருப்பதும். والأرض بعد ذلك دهاها. மூன்றாவது حنفاء அ ويقيم அ ஹுனஃப الصلاة. வ யுகி ஏட சவுண்ட் மறைஞ்சிட்டு. حنفاء ويقيم الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. திருப்பதுங்க. إن شاء الله. حنفاء ويقيم الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. ம் நாலாவது فذوقوا فلن نصيبكم إلا عذابا. இல்ல அதாப அ சவுண்ட் வரணும். இல்ல إلا ع- அதாப. إلا عذابا. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து. فذوقوا فلن نصيبكم إلا عذابا. ம் அது நாங்கள் அடுத்த பகுதி போவோம். இதில் உள்ள மிஸ்டேக்குகளை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி எடுத்துக்கொள்ளும். நிறைய பிள்ளைகள் திருந்திக்குது, சின்ன சின்ன الحمد لله. பிரச்சனைகள் தான் நீக்குது. அது நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மெது எடுத்துக்கொள்வோம். சரியாக அடுத்த துவா செய்யுங்க. ஏழாவது சாப்டரில் எங்களுக்கு 4 எழுத்துக்கள் இருக்குது. அதில் முதலாவது எழுத்து இதை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அந்த எழுத்துல வந்து முக்கியமான விஷயம் என்னென்றால், இது காற்றின் மூலமாக உச்சரிக்கப்பட வேண்டிய எழுத்து. ரைட். அப்போ எங்களோட மூச்சு காற்று ஓகே தான் இந்த எழுத்து சவுண்டாக வரப்போகுது. இப்போ மூச்சு காற்று வரணுமாக இருந்தால் நாவானது
இரண்டு பற்களுக்கும் இடைப்பட்ட பகுதியால் சற்று கொஞ்சம் வெளிக்கு வரணும். வெளிக்கு ஓகே வாரத்தோட சார். அந்த மேல் பல்லுக்கும் நாவுக்கும் இடைப்பட்ட பகுதியால தான் இந்த சவுண்ட் வரப்போகுது. ஹே. அந்த சவுண்ட் வந்து மேலிருந்து கீழ் நோக்கி உச்சரிப்புல தான் வரணும். மேலுக்கு போக முடியாது. இப்ப சவுண்ட் ஹே அண்டு கீழ் நோக்கி வரும். ஓகே, இது வந்து பாப்போம். ومن شر النفاثات இல்ல. في العقد. நஃபாசாதி. ஒரு கவுண்ட் கொடுத்துட்டேன் சாக்கு இல்ல சார். ச எஸ்ட சவுண்ட் சவுண்ட் வராது. வந்தா பிள்ளை. சாத்தி. பிள்ளது. சண்டா சவுண்ட் வராது. எஸ்ட சவுண்ட் இஸ்ட சவுண்ட் வராது. அந்த இஸ்ட சவுண்ட் வரல. வந்தா ச- பிள்ளது. என்ன பிரச்சனைடா? ரெண்டு வித்தியாசம் என்ன? நஃபாசாத்தி. ச என்று செல்றது நாவை நாங்க வெளியே கொண்டு வர மாட்டோம். ச என்று கொண்டு வந்தால் நாக்கு கண்டிப்பா ச- இரண்டு பல்லுக்கும் இடையால வெளியே வந்திக்கணும். ச- ச ومن ச. ச ச ஆ, அந்த ச வரணும். ஓகே சார். ومن شر النفاثات வரல. في சேத்தியம் வருது. العقد. சேதம் வருது. அசரத் நாக்கு வெளியே தான் வருது ஆனா சவுண்ட் சீன் சொல்றேன் சார். எஸ். சீன். சீன் சவுண்ட். சீன் என்று சொன்னா நாக்கு எங்க இது? அஹ், உள்ள மடங்கி உள்ள தொடுது. உள்ளுக்குதான் நிக்குது. ஷீன் உள்ளதான் இருக்குது. உள்ளுக்கு இருந்தா ச ஷீன் வராது. சொல்லும்போது சீன். நாக்கு வந்து வெளியே வருது அசரத். ச வெளியே. அந்த ஓத போக்குல சவுண்ட் மாறுது. இப்ப நீங்க சொல்ல சவுண்ட் சரி, அது எப்படி அது? ஓகே ட்ரை பண்றேன் சார். ம். ومن شر النفاثات في இல்ல. இப்ப பிள்ளை. العقد. இப்ப சாத்தி என்ன வருது ச சவுண்ட்? ச அந்த ஆனா வருது. நாக்கெல்லாம் வெளியே தான் வருது அசரத். ஓகே, நாக்கு வெளியே தான். இப்ப நாக்கு நீ வெளியே வச்சு இப்ப நீங்க சேன்னு சொன்னீங்களே சவுண்ட். ச அந்த சவுண்ட் ச ச ச. இந்த சேட சவுண்ட் ஓத போகல வரணும். அதான் முக்கியம். நஃபாசாத்தி. இல்ல, சாத்தி தான் வருது. சாத்தி சாத்தி தான் வருது. அந்த சா சவுண்ட் போகக்கூடாது. நஃபாசாத்தி. இது சரி. சாத்தி. சாத்தி சாத்தி. சாத்தி. ஆ. ومن شر النفاثات في العقد. சரி உக்காப்பு. இப்போ வந்து இந்த بالعقاد. சர்ரி உக்காது. عقاد. உக்காது. நஃபாசாத்தி. இது போதுங்க. ومن شر النفاثات في النفاثات. ومن نفاثاتي. نفاثات. ம். ومن شر النفاثات في العقد. இது போதுங்க. ومن شر النفاثات في العقد. عقد. பல. عقد. தால் படிச்சாச்சு. عقد. இல்ல. في العقد. عقاد. தால் இது. عقاد. عقد. ஆ, தால் அந்த அழுத்தத்துக்கு வரணும். இது இது என்ன அந்த அழுத்தத்துக்கு வரணும். عقد. ومن شر النفاثات في العقد. முக்காத்து. து து அல்ல. து என்ன தால் அல்லது. عقد.
உகாது தால் இது. உக்காத்து ஆ உக்காத்து உகாத்து அல்ல, இப்பயும் து அல்ல, இது. இது இத்து இத்து இது இது அல்ல. இது அண்டா தே. உக்காத்து இது தே. உக்காத்து நீ கொஞ்சம் கவனமா, நல்லா கவனமாக கழிச்சுட்டு கேளுங்க. இது அண்டா தே. அந்த நீங்க கேட்கறது தான் உங்களோட அதை பிடிச்சி கொள்ளும். இது என்றால் அது தே. இது என்றால் தான் அது இது தால். இது. உப்பா இது. ஓகே சார். ஒரு வாட்டி ட்ரை பண்றேன். ம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ். ஓமின் ஷர் சரி. ஓமின் ஷர்ரின் நஃபாஸ சரி. ஓமின் ஷர்ரின் நஃபாஸாத்தி ஃபில் உகது. ம். நீ நிறைய இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுற நிறைய இடங்கள் நீ காதில் கேட்கணும். உங்களோட கேட்குற அளவு ஓகே கூட்டுற அளவு தான் உங்களோட அது ப்ராக்டிஸுக்கு வருது. நல்லது கஷ்டமாக தான் நிற்கும். நிறைய கேட்கணும். அந்த சேட ஓகே சவுண்ட் சார். கேட்கலாம். தால்ல இது. அதில் நுணுக்கமாக கேட்கணும். சவுண்ட் எப்படி வருது, என்ன மாதிரி உச்சரிக்கிறோம், என்ன வடிவத்துக்கு மாறணும்ங்கிறது நிறைய கேட்க கேட்க தான் எங்களுக்கு அது எங்களோட இன்ஷா வாய் அல்லாஹ். மூலமாக சிம்பிளாக நம் அமைப்புக்கு அது வரும். இன்ஷா அல்லாஹ். ரைட், வாங்க திருப்பி. ومن شر النفاثات في العقد. ம், இடையில மூச்சும் போகுதுண்ணா, அது பேலன்ஸ் ஆகணும் ஆ இப்போ. ட்ரை பண்றேன் சார். ம். லெட்டரை கரெக்ட் பண்ணிட்டு இன்ஷால்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே பண்றேன் சார். ம். அதுவா சார்? ஓ, அதை ஒரு வசனத்துக்கு எடுங்க, பிரச்சனை இல்லை. அப்படி ரெண்டுக்கும் கெப் எடுக்க வேணாம். லெட்டர் ப்ராக்டிஸுக்கும் ம் வசனத்தில் உச்சரிப்பு டோனுக்கும் கெப் எடுக்காம முடியுமான வரைக்கும் ரெண்டையும் கொண்டு வாங்க. இன்ஷால்லா. ومن شر النفاثات في العقد. இல்லை, உடையுதே. நீ கொடுக்குற டைம் கொஞ்சம் கூடுதலாகி. وَمِنْ شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ. கவுண்டிங் கூடும்போது பிரேக் ஆகுது அப்படிதானே ம். சார்? நீ ஃபுல் மூச்சு எடுத்துக்கொண்டு சரிங்க சார். ஸ்டார்ட்லேயும் ட்ரை பண்ணால் சரியாக வந்துடும். ومن شر النفاثات في العقد. ம். في العقد. عقد இது. عقد நீங்கள் தால நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். தால் அந்த தேர்ட சவுண்ட் அடிக்கடி இத்து மாறுது. இதுக்கு ஆ, மாறுது. ம். அடுத்த நேரம் உகது. ப்ராக்டிஸுக்குங்கிறத விட நிறைய கேட்கணும். எப்படி தால் சரிங்க சார். இந்த வருதுங்கிறது நிறைய கேட்க தான் எங்களுக்கு அது மாறாது. ரைட், ஓகே நான் புதிய சார். எழுத்து இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சுக்கிறோம். சார். நீங்கள் ரெண்டு வேலை செய்யுங்க. தால்ட ரெக்கார்டிங் ஃபுல்லாக அந்த இது, த, இது, இந்த சவுண்டை ஃபுல்லாக காதில் கேட்டு நல்லா கேளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சேய ஓகே சார். ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அது கொஞ்சம் இந்த சீண்ட சவுண்டுக்கு போகாமல் ரெடி ஆகிட்டு வாங்க. நான் அடுத்த கிளாஸில் சேய தான் பார்ப்போம். பட் அதுக்குள்ளேயே தாலெல்லாம் மீக்குது. அது சரி, இன்ஷா அல்லாஹ் கரெக்ட் பண்ணிட்டு வரேன். இன்ஷா பண்ணிக்கொண்டு அல்லாஹ். துவா போவோம். செய்யுங்க சார். பாரக்கல்லாஹ் ஃபீக். முபாரக் அல்லாஹ்.